ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 2 வால்யூமே பார்த்துருவோம். இதில் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 இந்த இத்தனை லெசன் இருக்குது. இதில் பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வித்தவுட் ஆப்ஷனோட படிங்க. டெஃபினட்டாக எல்லாருமே 60+ அப்படின்றது கான்ஃபிடென்ட்டாக வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கனிமை கேள்வி கற்பாந்துள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே டீச்சர்ஸ், உங்களுக்கு டீச்சர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். நோட்ஸ் ஆஃப் லெசன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் டீச்சர்ஸுக்கு தேவையான அந்த எல்எம்எஸ் ஆன்லைன் ட்ரைனிங்கான ஆன்சர் கீ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. டீச்சர்ஸ் இது பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பசங்க, நீங்க பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. லிட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேப்பா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம ஒரு சேனல் ஒன்று ஷோ ஆகும் 11th 12th அதில் மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? யூனிட் 1 அதாவது மினரல்ஸ் அண்ட் ஓர். செகண்ட் லெசன் பொறுத்தவரை கிராவிட்டி செப்பரேஷன். தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சைனைட் லீச்சிங். ஃபிஃப்த் கமெண்டேஷன். சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் செப்பரேஷன். 7 பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோ ரிடக்ஷன். 8 லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலக்ராம் டயக்ராம். 9 பார்த்தீங்கன்னா ஜோன் ரிஃபைனிங். 10 பார்த்துட்டீங்கன்னா மவுண்ட் ப்ராசஸ் ஃபார் த ரீஃபில்லிங் நிக்கல். 11 Van Arkel method for refining zinc and titanium. 12 பார்த்தீங்கன்னா application of zinc ZN. 13th one, what is the role of the limestone in the extraction of the iron from its oxide. 14th one பார்த்துட்டீங்கன்னா explain the following terms with suitable examples. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 15th one பார்த்துட்டீங்கன்னா give the basic requirement for vapor phase refining. அப்புறம் யூனிட் 2 அவ்வளோதான். இத்தனை 15 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும், ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணும். செகண்ட் லெசன் பார்த்துட்டீங்கன்னா அனானமஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பி பிளாக். செகண்ட் பார்த்துட்டீங்கன்னா அலோட்ராபிசம் இன் பி பிளாக். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ் போரான் போரிக் ஆசிடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கனெக்டேஷன், டிஸ்கிரைப் பிரீஃப்லி த கனெக்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன். ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ரைட் ஸ்டார்ட் நோட் ஆன் ஃபிஷர் ஏரோஸ்கோபிக் சின்தசிஸ். சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO1 CO2. செவன்த் கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ். எயிட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரைன். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். 10th ஒன் பார்த்துட்டீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட். 11th ஒன் ஹவு வில் யூ ஐடென்டிஃபை போராக் ஆஸ் ஏ ரேடிக்கல். 12th ஒன் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஜியோலைட்ஸ். 13th ஒன் ஹவு வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரிக். அப்புறம் 14th ஒன் ஒரு செக் பண்ணிங்க. 15th ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிகான். ஓகேவா? இதுலயும் பாருங்க 15 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் தென் யூனிட் 3, what is inert pair effect. Second one, calogens belongs to P block, give reason. Third one, what are interhalon compounds properties. Fourth one, why fluorine is more reactive than other halogen. Fifth one, அதாவது give the uses of helium. Sixth, what is the hybridization of iodide of F7, அதாவது give example. Seventh one, give the usage of sulfuric acid. Eighth one, particular write a reason to support the sulfuric acid is a dehydration agent. Ninth, write the reason for the anonymous behavior of nitrogen. Uses of argon. What's happening which a PC sulfide is heated. 12th one பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க. 13th one, red phosphorus and white phosphorus. 14th one பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. 15th one பார்த்துட்டீங்கன்னா ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் டை ஆக்சைடு. 16th one reducing properties SO2. 17th one Deccan process. 18th one preparation of bleaching powder. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4, what are the transition metal, give 4 example. Second one பார்த்துட்டீங்கன்னா what are inner transition element. Third, justify the position of lanthanide and actinide in the periodic table. Fourth one பார்த்துட்டீங்கன்னா what are actinide, give any three example. Fifth one பார்த்துட்டீங்கன்னா describe the preparation of potassium dichromate. Sixth one, what is lanthanide construction பார்த்துக்கோங்க. Seventh one, what are the interstitial component. Eighth வந்து ப்ராப்ளம் செக் பண்ணிக்கோங்க. 9th is also. 10th, which more stable explain. அப்புறம் கம்பேர் லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th ஒன் என்னன்னு பார்த்துக்கோங்க. 13th ஒன் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. 14th ஒன் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 15th ஒன் டிரான்சிஷன் மெத்தட் ஷோ ஹை மெல்டிங் பாயிண்ட் வை. 16th ஒன் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். அப்புறம் யூனிட் 6, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிடு. அப்புறம் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் ஆம்போரஸ் சாலிடு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் சாலிடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரா எஃப்சி பிசிசி எஸ்சி. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா டிஃபைன் பிராஸ் லா. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல். செவன் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை பாயிண்ட் டிஃபெக்ட். எயித் ஒன் டிஃபைன் யூனிட் செல். நைன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். 10th ஒன் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க.
11th one calculates the percentage efficiency of the packing. 12th one explains shorty effects and differential effect. 13th one why ionic crystal or lead or to brittle. 14th one calculate என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் யூனிட் 7 பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் தான். அந்த 6 ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஓகேவா? 7th one example for the zero order reaction. 8th half period of the reaction. 9th problem calculate. அப்புறம் அரகஸ் ஈக்குவேஷன் 11 12 13 அப்படின்னு நான் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வாட் ஆர் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். give two examples. The Lewis concept. Third one define solubility product. Fourth one common ion effect. Fifth one Oxford dilution law. Sixth one define pH. Seventh one write the expression for solubility product of PHD, PO4 and the suffix 2. 8th one என்னன்னு பாருங்க. புக் பேக் கொஸ்டின். 9th one வந்து தேர்டு. 10th one அரஹியஸ் கான்செப்ட். 11th வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் அரஹியஸ் கான்செப்ட். பஃபர் சொல்யூஷன் அண்ட் இஸ் டைப். 13th ஒன் பஃபர் கான்செப்ட். 14th என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெசன் 11 ஹைரோபோரேஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேலகான், அப்புறம் கேலகால். ஓகேவா? அப்புறம் 13th 3rd 4th லூக்கஸ் டெஸ்ட். 5th ஒன்று ரிச்சர் மேயர் டெஸ்ட். அப்புறம் ஸ்ட்ரெசர் ஆக்சிடேஷன், ஸ்டெஃபல் ஸ்டார் ரூல். அப்புறம் ஸ்டெஃபல் ஆக்சிடேஷன் when ethyl alcohol glycol is react with H1. அப்புறம் glycol heated with an concentration HNO3. அப்புறம் TCNR prepared, alkaline prepared, Down's process, அப்புறம் Stoughton Bonman, அப்புறம் வந்து வில்சன் எத்தர் சின்தசிஸ். அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதான் ரொம்ப ரிப்பீட்டடு. ஸோ ரிப்பீட்டட் அப்படின்னா கப்ளிங், பெஸ்கோர் ஆல்கஹால் யூசஸ் ஆஃப் பினான். ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது 25 26 செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 12 அதாவது ரோஸ்மன் ரிடக்ஷன், ஸ்டெஃபன் ரியாக்ஷன், எஸ்பாட் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரிச். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூசஸ், ஹேலோ ஃபார்ம் ரியாக்ஷன், ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன். 8th பார்த்துட்டிங்கன்னா கெனத்ரூ ரியாக்ஷன். 9th பென்ஜோ கான்சன்ட்ரேஷன். 10th ஒன் பாருங்க. 11th ஒன் ஆல்சோ செக் பண்ணிக்கோங்க. 12th ஒன், அப்புறம் 13th, அப்புறம் 14 15 16 17 18. ஓகேவா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் 5 9 10 13 என்னன்றதை பார்ப்போம். சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா 2 marks and 3 marks. வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெசம் வித் அன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமெசம். அப்புறம் வாட் இஸ் ஹைட்ரன்ஸ் ஐசோமஸ். இதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 7th ஒன் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆர்பி தியரி. 8th ஒன். 9th ஒன் இஸ் ஆல்சோ வாட் இஸ் சென்ட்ரல் அட்டம் லிகன்ஸ் அதாவது கோஆர்டினேஷன் நம்பர்ஸ், ஆக்சிடேஷன் செட், கோஆர்டினேஷன் ஸ்பியர். 10th ஒன் வாட் இஸ் கோஆர்டினேஷன் ஐசோமெசம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th ஒன் செக் பண்ணிக்க. அப்புறம் 5 marks பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னியர் தியரி. செகண்ட் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் விபிடி. அப்புறம் தேர்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க. 4th ஒன் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பாருங்க. அப்புறம் 5th ஒன் சொல்யூஷன்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பிளைனு. அப்புறம் 6th ஒன்னு பார்த்துக்கோங்க. 7th ஒன் ரைட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், கோஆர்டினேஷன் நம்பர், நேச்சர் ஆஃப் லெஜண்ட் என்ற கொஸ்டின் பாருங்க. 8th ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th ஒன் அந்த கம்பேர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 10th ஒன் என்னன்னு பாருங்க. 11th ஒன் கால்குலேட் இந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் 12th ஒன் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன் புக் பேக்கில் இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக் பேக் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் அப்புறம் வந்து யூனிட் 9 அதாவது 2 mark கொஸ்டின்ஸ் பாருங்க. வாட் இஸ் மோலார் கண்டக்டிவிட்டி. அப்புறம் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். 3rd ஒன் ரெசிஸ்டிவிட்டி. 4th ஒன் கண்டக்டிவிட்டி. 5th ஒன் ஒய் கரண்ட் யூஸ்டு இன்ஸ்டிட் ஆஃப் டிசி மெஷரிங். அப்புறம் 6th ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அனோட் அண்ட் கேத்தோடு. 7th ஒன் செக் பண்ணிக்கோங்க. 3rd 3 mark ஃபோர்ஸஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட் கண்டக்டன்ஸ், வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். அப்புறம் டெபிஸ் ஹேக்கிள் அண்ட் ஆன்ஸ்ட்ரைட்ஸ். 4th ஒன் கலகோனிக் நோட்டேஷன். 6th ஒன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 5 mark டிரைவ் நெர்சி ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் H2O2 ஃபியூவல் செல். 3rd ஒன் டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லானின் செல். 4th ஒன் ஸ்டேட் லா ஹவு இட்ஸ் யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் த இது. 5th ஒன் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6th ஒன் லெஹன் செல். 7th ஒன் மெர்குரி பட்டன் செல். 8th ஒன் லினம் அயன் பேட்டரி. 9th ஒன் வந்து லிட் ஸ்டோரேஜ் பேட்டரி. 10th ஒன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கெரோசன். 11th ஒன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிட் 10 அதாவது 5 mark கொஸ்டின்ஸ் என்னென்னு பாருங்க. 2 mark 3 mark கீழே பார்ப்போம். 5 mark அப்சர்ப்ஷன் தியரி, இன்டர்மீடியட் தியரி, டிஸ்போஷன் மெத்தட் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரோ டிஸ்போஷன், கண்டென்சேஷன் மெத்தடு, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபியூஷன்.
2 மார்க் அண்ட் 3 மார்க் செக் பாருங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்சர்ப்ஷன்ஸ் இது. அப்புறம் வாட் இஸ் ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் கேட்டலைசர்ஸ். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலைசர்ஸ். வாட் இஸ் மீன் பை ஆட்டோ கேட்டலைசர்ஸ். ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் ப்ரொமோட்டர்ஸ் இன் கேட்டலிட்டிக் ஆன். செவன்த் ஒன் செக் பண்ணிக்காங்க. 8th 9th பாருங்க. அப்புறம் புக் பேக் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை இதை செக் பண்ணிக்கோங்க. 13 அப்புறம் டாட்டோமிசம் நைட்ரோ அந்த அலிஸ் ஃபார்மு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அப்புறம் ஹெவன்ஸ் இது. அப்புறம் ஸ்டமர்ஸ் மஹில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் அமீன் மஸ்டர்ட் ஆயில். அப்புறம் ஹஃப்மேன் பஸ்டர்ட் ஆயில். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கப்ளிங் ரியாக்ஷன் டயனைசேஷன் ஹவ் வில் யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டெரிட்டரி அமீன். இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓவரால் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. 2 வால்யூமும் நான் கவர் பண்ணிட்டேன். எனக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுன்னு செக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஆன் டைமில். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.